பார்த்ததுலேருந்து தலை வலிக்குது. நீங்கள் எனக்கு தெரிஞ்சு 100ல் ஒருத்தர் நான் பண்ணேன்னு சொல்லி போடுறீங்க. மற்ற எல்லாரும் நான் இப்போ வரைக்கும் வாக்கிங் போகிறேன்னு தான் சொல்கிறீங்களே தவிர ஏன் நம்ம அடுத்த ஸ்டெப்பு எடுத்து வைக்க மாட்டோம்? நீங்கள் வெயிட் லாஸை கற்றுக்கணும். ஹாய் டிடிஎஸ், தீபாவளி சேலஞ்சு சூப்பராக போயிட்டுருக்கு. 15 நாள் கம்ப்ளீட் ஆகிருக்கு. எல்லாருக்கும் நல்ல ப்ராக்ரஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். எனக்கு நல்ல ப்ராக்ரஸ் தெரியுது. ஓகே, இங்கே வெயிட்டு குறைக்கிறது மட்டும் ப்ராக்ரஸ் இல்லை. அதாவது வெயிங் ஸ்கேலில் ஏறி நின்று நம்பர் குறைஞ்சிருக்கு. சிலர் வந்து நம்பர் குறையில இன்ச் லாஸ் இருக்குன்னுவீங்க. ஸோ நம்பர்ஸை குறைக்கிறது கண்டிப்பாக நம்மளோட கோல் கிடையாது. ஓகேங்களா? அதை தாண்டி நிறைய விஷயங்கள் இருக்குது. நீங்கள் வெயிட் லாஸை கற்றுக்கணும். இது ஒரு ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல் ஹேபிட். அதுக்காக தான் நான் இந்த சேலஞ்சஸ் கொடுத்துருக்கேன். Weight Loss Aguma Agatha. என்னால் ரெகுலராக வீடியோஸ் அப்லோட் பண்ண முடியாது. ஓகேங்களா? ஏன்னா நான் என்னோடய வேலையும் பார்த்துட்டு இன்பிட்வீனில் தான் இதை செய்கிறேன். அதனால் ரெகுலர் வீடியோஸ் கிடையாது. இப்போ சேலஞ்ச் ஸ்டார்ட் பண்ணிடலாம். வாக்கிங் போக சொன்னேன், வாக்கிங் போனீங்க. 2வது வாரம் அப்டேட்டாக பேசிக் 4 எக்ஸசைஸ் பண்ணுங்கன்னு சொன்னேன். எனக்கு தெரிஞ்சு 100ல் ஒருத்தர் நான் பண்ணேன்னு சொல்லி போடுறீங்க. மற்ற எல்லாரும் நான் இப்போ வரைக்கும் வாக்கிங் போகிறேன்னு தான் சொல்கிறீங்களே தவிர ஏன் நம்ம அடுத்த ஸ்டெப்பு எடுத்து வைக்க மாட்டோம்? அப்படி இல்லைனா எனக்கு டயட் சார்ட் கொடுங்கன்னு கேட்குறீங்க. ஏற்கனவே நிறையா டயட் சார்ட் கொடுத்துருக்கேன். இங்கே டயட் சார்ட் முக்கியம் கிடையாது, ஹெல்த்தியாக சாப்பிட்றது தான் முக்கியம். ஏன்னா டயட் சார்ட்டுன்றது 1000 பேர் இருக்காங்கன்னா 1000 பேருக்கும் 1000 டயட் சார்ட் கொடுக்கணும். ஏன்னா ஒவ்வொருத்தருக்குமே மாறும். அதை நீங்கள் கற்றுக்கணும். அதை பற்றியெல்லாம் நம்ம ஃப்யூச்சரில் கற்றுக்கலாம். என்னென்னா இது ஒரு லைஃப் ஸ்டைல் ஹேபிட். ஓகேங்களா? இதை நீங்கள் பில்ட் பண்ணி போயிட்டே இருக்கணும். நீங்கள் இடையில நிறுத்தினா திரும்ப வெயிட் ஏற தான் போகிறீங்க. அதை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும். அப்போ எப்படி நம்ம வெயிட்டை குறைக்கணும், நம்மளுக்கு எப்படி சாப்பிடணும், இந்த கேலரிஸ்னால் என்ன, கேலரி டெஃபிசிட்டில் இருந்தால் வெயிட் லாஸ் ஆகுமா? இந்த கேலரி டெஃபிசிட்ன்ற கான்செப்டே பொய்ன்னு நான் சொல்கிறேன். ஏன்னா பொய்ன்னு சொல்கிறேன்னா அதுக்காக அப்போ கேலரி டெஃபிசிட்டில் இருந்தால் வெயிட் லாஸ் ஆகாதான்னு கேட்காதீங்க. அதை தாண்டி நிறைய விஷயம் இருக்குது. என்கிட்ட உதாரணத்துக்கு ஒரு 1000 கிளைண்ட் வராங்கன்னா அதில் 950 கிளைண்ட்ஸ் ஆல்ரெடி கேலரி டெஃபிசிட்டில் தான் இருக்காங்க. அதாவது கொஞ்சம் டெஃபிசிட்டில் இல்லை, 1500 கேலரி 1800 கேலரி டெஃபிசிட்டில் தான் இருக்காங்க. அவன் செத்துட்டான்டா. ஓகேங்களா? அப்படி இருந்தும் அவங்க வெயிட்டு குறையில, எக்ஸஸாக 40 கிலோ இருக்காங்க. ஸோ இங்கே கேலரி டெஃபிசிட்டு அப்படி இல்லைனா நான் மெயின்டெனன்ஸ் கேலரி பார்த்தேன்ற கான்செப்டே நீங்கள் தப்பாக தான் புரிஞ்சு வச்சுருக்கீங்க. ஓகே, இதை பற்றியெல்லாம் தெரிஞ்சுக்கணுன்னா ஃபஸ்ட்டு பேசிக்ஸை நல்லா நம்ம தெரிஞ்சுக்கணும். இன்னும் நிறைய விஷயங்கள் பார்க்கலாம். நான் சென்னை வந்திருக்கேன். லாஸ்ட்டு ஒரு 4 நாளாக பார்த்தீங்கன்னா என்னாலேயே ரெகுலராக ஒர்க் அவுட் பண்ண முடியல. ஒன்லி வாக்கிங் தான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ எல்லாருக்கும் இந்த மாதிரி சூழ்நிலையும் வரும். பட் அதை தான் நான் சொல்கிறேன், லைஃப்ன்றது கோடு போட்டால் மாதிரி போகாது. இடையில பிளான் மாறும். எனக்கே ஒரு 4 நாள் வெளியில் வேலை இருந்தது. இப்போ தான் சென்னை வந்திருக்கேன். இப்போ சென்னையில் பார்த்தீங்கன்னா எப்படி சொல்கிறது, இந்த வீடை நீங்கள் இதுக்கு முன்னாடி வீடியோவில் பார்த்துருப்பீங்க, அவ்வளோ க்ளீனாக இருக்கும். இப்போ நான் கிடையாது, என் ஒய்ஃப் ஹைதராபாத்தில் வேலை செய்கிறாங்க. ஸோ அவங்களும் இங்கே கிடையாது. என் பையனுக்கு புதுசாக வேலை கிடச்சி இங்கே பேச்சுலர் லைஃபாக இருக்கான். இந்த ரூமை பார்த்ததுலேருந்து தலை வலிக்குது. நீங்கள் பாருங்களேன் எப்படி கிடக்குது. கிடக்குது இந்த இடம் இப்படி கிடக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா டவல் ஒரு மூலையில் கிடக்கு. இங்கே ட்ரெஸ்ஸாக போட்டு வச்சுருக்காங்க. உள்ள எல்லா ட்ரெஸ்ஸும் துவச்சி எப்படி போட்டு வச்சுருக்காங்க. குப்பைகள் தேவலாம். உள் ரூமை எப்படி வச்சுருக்காங்க. இதுதான் கிடக்குது வீடு. மனுஷனே இல்லை தெரியுமா? இதெல்லாம் வேறு ஏற கட்டணும். இதுக்கு இடையில காலையிலேயே ஒர்க் அவுட் செஷன் முடிச்சுட்டு வந்தாச்சு. இன்றைக்கி டே 16. இன்னும் ஒரு 45 டேஸ் இருக்கா தீபாவளி முடிய. சூப்பராக சேஞ்ச் ஆகிறோம். நானும் மார்னிங் செஷன் முடிச்சிட்டேன். 1242 கேலரிஸை பர்ன் பண்ணியிருக்கேன். இது அப்ராக்சிமேட் வேல்யூ தான். ஓகேவா? கேலரிஸை பற்றிலாம் ஃப்யூச்சரில் பார்ப்போம். இதுக்கப்புறம் ஆப்ஸ் ஒர்க் அவுட் பண்ண போகிறேன். ஸோ நீங்கள் ஒர்க் அவுட்டை கம்ப்ளீட் பண்ணிட்டீங்களான்னு சொல்லுங்கள். ஃபுட்டு ஆர்டர் போட்டிருக்கேன். ஆன் த வே. இப்போ சென்னை வந்திருக்கேன். ஸோ சென்னையில் தான் இன்னும் இந்த வாரம் ஃபுல்லாக சென்னை தான் நினைக்கிறேன். ஸோ நீங்களாம் ஒர்க் அவுட் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்களா அப்படின்றத மறக்காமல் அப்டேட் பண்ணுங்கள். இது ஆன்லைனில் ஆர்டர் போட்டேன். ஓகே, ப்ரொமோஷன் வீடியோலாம் கிடையாது. இந்த மாதிரி சாப்பிட முடியாத டைமில் நான் ஆன்லைனில் ஆர்டர் போட்டுருவேன். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றுமே 70 கிராம் 80 கிராம்னு ப்ரோட்டீன் மென்ஷன் பண்ணி வர டயட் ஃபுட்ஸு. ஓகே, அகெயின் சொல்கிறேன், இட்ஸ் நாட் அ ப்ரொமோஷன் வீடியோ. என் சொந்த காசு போட்டு வாங்கி சாப்பிட்றேன். ஏன்னா வந்துடுவீங்க உடனே ப்ரமோட் பண்ணுறியா ப்ராடக்டை, ஹெல்த்தி கிடையாது ஏதாவது ஒன்று சொல்லுவீங்க. அப்படி இல்லைன்னா ஒரே வேலைக்கு 80 கிராம் சாப்பிட்டா அப்சர்வ் ஆகாது. ஒவ்வொரு வீடியோலையும்
ஒரு 10 நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வந்துக்கிட்டு தான் இருக்கும். ஓகே, ஸோ நான் இதை எதுக்காக சொல்கிறேன்னா, உங்கள் வாழ்க்கையிலேயே அப்படி தான் நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணலான்னு போது 1008 பேர் 1008 வகையான நெகட்டிவ் அப்ரோச் கொடுப்பாங்க. உங்கள்கிட்டயே சுற்றி இருக்கவங்கள 10 பேரில் ஒரு 8 பேர் டிமோட்டிவேட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அதெல்லாம் நீங்கள் பார்க்காதீங்க. உங்கள் கோல் என்ன, அதை நோக்கி நீங்கள் போங்க. ஃபஸ்ட்டு அதை லேர்ன் பண்ணிக்கோங்க. பாருங்கள், ஹெல்த்தியான சிக்கன் பவுல். ஓகே, உள்ளே பார்த்தீங்கன்னா ரைஸ், வெஜிடபிள்ஸ் எல்லாமே இருக்கும். இந்த மாதிரி 3 வாங்கியிருக்கேன். ஓகேங்களா, இங்கே இதெல்லாம். ஸோ இதை சாப்பிட்டுட்டு இப்போ நம்ம எங்கே போக போகிறோன்னா, அடுத்து ஒரு ஷூட் இருக்குது. ஓகேவா, ஸோ ஷூட்டுக்கு தான் கிளம்ப போகிறோம். ஸோ சாப்பிட்டு கிளம்பலாமா? குளிக்கணும், துணி காய வச்சதெல்லாம் இருக்குது. இன்னும் கிச்சனை காட்டலையே. இது என்ன பிரமாதம்? இதை விட பெசலைட் ஒன்று இருக்கு. கூவிடா பாருங்க, குளிச்சுட்டு பசிக்குது, அதனால தான் குளிக்கிறதுக்கு முன்னாடியே சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். ஒர்க் அவுட் முடிச்சுட்டு வந்தேன். இங்கே பாரு எப்படி கிடக்குது, துணி கிடக்குது, எல்லாம் கிடக்குது, அப்படியே கிடக்குது. தலை சுத்துகிறது. ஏன்னா என் பையன் நைட் ஷிஃப்ட்டு, காலையில் 3 மணிக்கு கேப் வருது. ஸோ தூங்கி பெட்ஷீட்டை கூட மடிக்காமல் அப்படியே ஓடிட்டுருக்கான். நைட் ஷிஃப்ட்லாம் பார்க்காதீங்க, கஷ்டம் அவனுக்கு. அவன் ப்ரொஃபைலுக்கு இப்போ தான் நைட் ஷிஃப்ட் கொடுத்துருக்காங்க. நீங்கள் என்ன ஷிஃப்ட்டில் வேலை செய்கிறீங்க? ஓகேவா, ஸோ வாங்க இன்றைக்கி ஒரு சூப்பரான ஒர்க் அவுட்டை போடுவோம். யாரெல்லாம் எவ்வளோ வெயிட்டு குறைச்சிங்க, எவ்வளோ ஃபேட் பர்சன்டேஜ் குறைச்சிங்க, அதுதான் முக்கியம். ஃபேட் பர்சன்டேஜ் குறைச்சிங்களா, உங்களை ஃபோட்டோ எடுத்து வச்சிங்களா, மெஷர்மெண்ட்ஸ் எடுத்திங்களா, இதெல்லாம் எடுக்காமல் நீங்கள் ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணியிருந்தீங்கன்னா, அகெயின் சொல்கிறேன், டைம் பாஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்க. ஒரு விஷயத்தை கரெக்டாக செய்யணும், புரிதலோடு செய்யணும். அப்படின்னா போயிட்டு உங்களோட ஃபேட்டு கரண்ட்டில் எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்குது, இது வந்து அக்யூரேட்டாக இல்லைனாலும் ஒரு ட்ராக்கிங் ஹிஸ்ட்ரி வேணும்ல, ஆரம்பித்ததுலேருந்து என்ன பண்ணுறோன்ட்டு. ஸோ அதெல்லாம் தெரியலனா, இந்த தீபாவளி சேலஞ்ச் வீடியோ போட்டிருப்பேன், பிளேலிஸ்ட் கொடுக்குறேன். தீபாவளி சேலஞ்ச் 60 days. அந்த பிளேலிஸ்ட்டில் டே 1லேருந்து பார்த்துருவாங்க. இது என்ன 4வது வீடியோன்னு நினைக்கிறேன். இன்னும் நம்ம தீபாவளி சேலஞ்ச் முடிஞ்சோன்னா அதோட நிறுத்த போகிறதில்ல, அடுத்தடுத்த லெவலுக்கு போக போகிறோம். ஸோ இந்த சேலஞ்சில் பெருசாக டயட்டை பற்றி எதுவும் நான் சொல்ல போகிறதில்ல, இல்லை ஃபுட்டை பற்றி எதுவும் பேச போகிறதில்ல. ஃபஸ்ட்டு டிசிப்ளினாக ஒரு விஷயத்தை எப்படி பண்ணுறதுன்றதை கற்றுக்கிறதுக்கு தான் இந்த சேலஞ்ச். ஓகே, ஸோ 3 கிலோமீட்டர் வாக்கிங் போனீங்களா, 10,000 ஸ்டெப்பு கம்ப்ளீட் பண்ணிங்களா. இப்போ நான் சொல்கிறதெல்லாம் திரும்ப நோட் பண்ணிங்க. ஒரு நாளைக்கு 3 கிலோமீட்டர் சிங்கிள் ஸ்ட்ரெச்சில் வாக்கிங் போனோம், அந்த டைம் ப்ராக்ரஸ் பண்ணுங்கள். ரெண்டாவது, ஒரு நாளைக்கு த்ரூ அவுட் த டே காலையிலேருந்து நைட்டுக்குள்ளே 10,000 ஸ்டெப்பு நடக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். 3வது விஷயம், எக்ஸசைஸ் செய்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். பேசிக் ஃபார் எக்ஸசைஸ்னு கொடுத்துருப்பேன், அந்த எக்ஸசைஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள், இல்லை உங்களுக்கு தெரிஞ்ச எக்ஸசைஸ் பண்ணுங்கள். இதை 3ஐயும் தொடர்ந்து பண்ணுங்கள். இது கூடவே வந்து ஜங்க் ஃபுட் சாப்பிடாதீங்க, தண்ணி நிறையா குடிங்க. இது மாதிரி சின்ன சின்ன ஹேபிட்ஸ். இதுக்கு முன்னாடி ஏகப்பட்ட வீடியோஸ் போட்டிருக்கேன். நீங்கள் கேட்குற அத்தனைக்குமே நான் வீடியோஸ் போட்டிருக்கேன். ஸோ அதை தேடி பாருங்கள். அப்படி இல்லையா, இப்போ சொல்கிறதையாவது ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள், கண்டிப்பாக குறைச்சிடலாம். இட் டேக் டைம். 2 மாதத்துலேயோ 3 மாதத்துலேயோ குறைச்சிட்டு நீங்கள் எதுவுமே பண்ண போகிறதில்ல. சரியா? ஸோ சாப்பிட்டு போகலாம். நம்ம இன்னும் நிறைய விஷயங்கள் டவுட்ஸ் கேளுங்க. டவுட் கேளுங்கன்னா, உடனே எனக்கு வயிறு பெருசாக இருக்குது, நான் எப்படி குறைக்கணும், அதுக்கெல்லாம் தான் நான் சொல்லிகிட்டு இருக்கேன். ஓகேவா? அதை தாண்டி ஒரு ஹெல்த்தியான டவுட்ஸ் கேட்டிங்கன்னா நானும் ஹெல்த்தியாக அதுக்கான பதில் சொல்ல முடியுமே தவிர, சிம்பிளாக கேட்ட கேள்வியே கேட்டிங்கன்னா, வெயிட்டை எப்படி குறைக்கணும், ஃபேட்டை எப்படி குறைக்கணும், நான் வெயிட்டை குறைக்கணும், வயிறு பெருசாக இருக்குது, தொடை பெருசாக இருக்குது, எல்லாத்துக்கும் ஒரே பதில் தான். நான் சொன்ன 4 விஷயத்தை நீங்கள் தொடர்ந்து பண்ணிங்கன்னா சூப்பராக வந்து மாறிடலாம். ஃபஸ்ட்டு கார்டியோ ஆக்டிவிட்டி பண்ணணும். சிம்பிள் கார்டியோலேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். 2வது ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் பண்ணணும், பாடி வெயிட் ட்ரைனிங் பண்ணுங்கள். ஓகேவா? 3வது டயட் இருக்கணும், ஹெல்த்தியாக சாப்பிடுங்க. 4வது விஷயம், நான் சொன்ன 3 விஷயத்தை தொடர்ச்சியாக பண்ணணும். இதை பெஞ்சாலே யார் வேணா மாறிடலாம், அதுக்கு நான் கேரண்டி. ஓகே, ஸோ யார் யார் எத்தனை நாளாக ஃபாலோ பண்ணிகிட்ருக்கீங்கன்றதை அப்டேட் பண்ணுங்கள். சூப்பர். என் கூட மிஸ்டர் சென்னை இருக்காரு, தெரியும், பாடி ரீகாம்போசிஷன் பண்ணுறேன்னு பாதியில் ஓடி போனவர், இப்போ திரும்ப ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. இன்றைக்கி என்னோடய ஃப்ரெண்டு அனிஷா வந்திருக்காங்க. இவங்க வந்து ஒரு ஸ்போர்ட் நியூட்ரிஷன், டோட்டலாக இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் அகேன்ஸ்ட். நீங்கள் எப்படி 2 விஷயம் தான் இன்றைக்கி சோஷியல் மீடியாவில் ரொம்பவே ட்ரெண்டிங்காக இருக்குது. ஒன்று வந்து வெள்ளை பவுடர், அதாவது ஒரு காலத்தில் வந்து கொடையை வச்சுட்டு பவுடர் விற்றாங்க, இப்போ அதுக்கு பதிலாக சோஷியல் மீடியாவில் கூவி விற்கிறாங்க. வெயிட் லாஸ் பண்ணணும்னா ஏதாவது சப்ளிமெண்ட் எடுக்கணும். இதை பற்றி எவ்வளோ வீடியோ போட்டாலுமே அதுக்கு காரணம் யாருன்னு நினைக்கிறீங்க? நம்மள மாதிரி இன்ஃப்ளூயன்சர்ஸ் தான். 2 மாதம் 20 கிலோ குறைச்சே ஆகணும். அப்போ வெட்டி தான் எடுக்கணும். எல்லாருக்கும் நான் சொல்கிறேன், இதை நீங்கள் வேணா பாருங்கள். நான் ஃபிட்னஸ் இன்ஃப்ளூயன்சர்னா எல்லாம் சொல்லிட்டு கடைசியாக இது கூடவே கேலரி டெபிசிட்டில் இருக்கணும், அந்த ஒரு வார்த்தையை வைப்பாங்க. அது எதுக்குன்னா, நான் எல்லாம் சொல்லிட்டேன்ப்பா, இருந்தாலும் கேலரி டெபிசிட்டில் தான் குறையுன்ற மாதிரி. இந்த